வணக்கம். மகாதேவி அலைஸ் மாதுரி என்கிற யானையின் சோகக்கதை. முப்பத்தி 6 வயதான மாதுரி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய நந்திரி என்கிற கிராமத்தில் கடந்த 35 ஆண்டுகளாக வசித்து வருகிறார். இந்த கிராமத்தின் செல்ல குழந்தையாக அந்த கிராமத்தினர்கள் இந்த யானையை வளர்த்து வந்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜெயின் மட்டில் இந்த யானையை பராமரித்து வந்திருக்கிறார்கள். இந்த யானை கடை வீதிகளில் எங்க போனாலுமே இந்த யானைக்கு கிடைக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த பாசம், அந்த வரவேற்பு. இந்த யானையை ஒரு கோடீஸ்வரன் தன்னுடைய பிரைவேட் பார்க்கிற்கு வலுக்காட்டாயமாக இழுத்து சென்றிருக்கிறார். இந்த கோடீஸ்வரனுடைய பெயர் அனந்த் அம்பானி. அனந்த் அம்பானி நடத்தி வரக்கூடிய அந்த வந்தாராவின் கரும்பக்கத்தை இன்னைக்கு நாங்க வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோதி மீடியாவும் இந்த விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஒரு சில மீடியா ஹவுசஸ்கள் வந்தாராவை பற்றி பேசியிருந்தால் கூட அந்த ஆர்டிகல்ஸ்களை டெலீட் செய்து விட்டார்கள். அப்போ யாருடைய பயத்தில் இந்த அனைத்து விஷயமே மறைக்கப்படுகிறது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான ஜூக்களில் இருந்து, அதாவது அரசு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜூக்களில் இருந்து கடந்த 4 வருடத்தில் நூற்றுக்கணக்கான விலங்குகளை இந்த பிரைவேட் பார்க்கிற்கு யார் ஷிஃப்ட் செய்தார்? எதற்காக? எந்த விதமான கேள்விகளும் கேட்கப்படுவதல்ல. இன்னைக்கு வந்தாராவில் நடக்கக்கூடிய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்களை மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த பிசினஸ் பிளானையும் உங்களுக்கு நான் புரிய வைக்க இருக்கிறேன். அதாவது விலங்குகளை காப்பாற்றி அவர்களுக்கு ஒரு உயர்தரமான வாழ்க்கையை அளிக்கப் போகிறேன் என்று எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை சார்ந்த அனந்த் அம்பானி வந்தாராவை வைத்து ப்ரமோட் செய்து வருகிறாரோ, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியையும் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தையும் உங்களுக்காக நான் வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறேன். இது எவ்வளோ பெரிய பிளான் என்று நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். ஜூலை 2025 ஆண்டு 31ஆம் தேதி ரீலொகேஷன் ஆஃப் மகாதேவி அலைஸ் மாதுரி என்கிற இந்த யானை ஜெயின் மட், நந்தினி கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜெயின் மட், ராதே கிருஷ்ணா எலிஃபென்ட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஜாம் நகர், இந்த இடத்திற்கு தான் இந்த யானையை ஷிஃப்ட் செய்திருக்கிறார்கள். இந்த ஆர்கனைசேஷனை ஆப்ரேட் செய்யக்கூடிய நபர்கள் யார்? வந்தாரா. வந்தாரா அனந்த் அம்பானியுடைய ஒரு பிரைவேட் பார்க். இந்த யானை நந்தினி என்கிற கிராமத்தில் வசித்து வந்தது 1992ஆம் ஆண்டிலிருந்து. திடீர் என்று இவர்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வருகிறது வந்தாரா சார்பிலிருந்து. இந்த மாதிரி உங்களுடைய யானையை நீங்க சரியாக பராமரிக்கிறதில்லை, அதனால் இந்த யானையை நாங்க மீட்டெடுப்பதற்காக வருகிறோம். உடனடியாக இந்த கிராமத்தை சார்ந்த நபர்கள், ஜெயின் மட்டத்தை சார்ந்த நபர்கள் அதை எதிர்த்து ரிப்ளை பதிலை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த நிமிடமே பேட்டா என்கிற ஆர்கனைசேஷன் குதிக்கிறது. பேட்டா ஒரு ரிப்போர்ட்டை தயாரித்து கொடுக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட்டில் இந்த யானையுடன் ஏராளமான தவறான விஷயங்கள் நடக்கிறது. இந்த யானையை வைத்து இவர்கள் பிச்சை எடுக்க வைக்கிறார்கள். இந்த யானையுடைய கால்களை பாருங்கள், இந்த யானைக்கு ஏராளமான வியாதிகள் வந்து விட்டது என்கிற ஒரு லிஸ்ட், ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை வைத்து அக்டோபர் 2023ஆம் ஆண்டு பேட்டா filed a complaint in the High Powered Committee HPC, which citing violation of Wildlife Protection Act 1972. மகாதேவி யுடைய ஹெல்த் டிட்டோரியேட் ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த யானைக்கு ஆர்த்தரைட்டிஸ் வந்து விட்டது. அந்த யானையுடைய கால்கள் ராட் ஆகி கொண்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு ஏராளமான அலிகேஷன்ஸை வைத்து இந்த ரிப்போர்ட்டை ஃபைல் செய்தார்கள். ஜூன் 2024ஆம் ஆண்டு HPC இந்த ரிப்போர்ட்டை கன்ஃபார்ம் செய்து ஆமாம் இந்த யானைக்கு இந்த அனைத்து பிரச்சனைகளுமே இருப்பதாக அதை உறுதி கூறி
பேட்டாவிற்கு சாதகமாக ஒரு வேர்டிக்டை கொடுக்கிறார்கள். அதாவது இதற்கு மேல் பேட்டா இதை கையில் எடுத்துக்கொள்ளலாம் என்று. மீண்டும் ஒரு முறை HPCயுடைய இந்த வேர்டிக்டை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் சுப்ரீம் கோர்ட்டை நாடி போயிருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டும் அவர்கள் கொடுத்த அந்த பெட்டிஷனை ஜூலை 16ஆம் தேதி ரிஜெக்ட் செய்து விட்டது. இதற்கு பின்பு என்ன? வந்தாராவிற்கு அந்த அத்தாரிட்டி கிடைத்து விட்டது. பேட்டா இவர்களை ரெஸ்கியூ செய்து வந்தாராவிற்கு அனுப்புவதற்கான அனைத்து வேலையுமே பார்த்திருக்கிறார்கள். கோலாப்பூரில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளுமே மூடப்பட்டது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 7000க்கும் மேற்பட்ட மக்கள் ரோட்டில் இறங்கி போராடிய பின்பு கூட எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்கவில்லை. வந்தாராவின் டீம் இந்த கிராமத்திற்குள் வரும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் கற்களால் அந்த வண்டி வாகனங்களையும் எரிஞ்சிருக்கிறார்கள், அதாவது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கூட போலீஸ் பலத்தை வைத்து இந்த யானையை வலுக்கட்டாயமாக எடுத்து சென்ற அந்த சோக காட்சியை தான் இந்த வீடியோவின் தொடக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள். ஆனால் இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கு பின்பு நடந்தது இன்னொரு விஷயம். அதாவது அந்த கடைசி நாள் இந்த யானையை அனுப்பும் போது ஒட்டுமொத்த கிராமத்தின் கண்களில் கண்ணீர் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த யானையுடைய கண்களையும் பாருங்கள். அந்த யானையும் மக்கள் அழுவதை பார்த்து அந்த யானையும் கதறி அழுதது. பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் ஜியோ சிம்ஸ்களை தூர வீசிவிட்டார்கள். பாய்காட் ஜியோ என்கிற ஒரு கேம்பெயின் தொடங்கப்பட்டது. இத்தனை விஷயம் நடந்தால் கூட எந்த டிவி மீடியா, எந்த நியூஸ் பேப்பராவது இந்த விஷயத்தை பற்றி கவர் செய்தார்களா, ரிப்போர்ட் செய்தார்களா? சர்ச் செய்து பாருங்கள். ஒரு சில யூடியூப் வழியாக அல்ல இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்கள் வழியாக மட்டுமே இந்த செய்தி வைரலாகி கொண்டிருக்கிறது. நேற்றிலிருந்து ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் பிரிங் பேக் மாதுரி என்கிற இந்த ஹேஷ்டேக் வைரலாகிவிட்டது. அதாவது எங்களுடைய யானையை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று. ஆனால் எந்த விதமான சப்போர்ட்டும் இவர்கள் கிடைக்காத பட்சத்தில் இந்த விஷயம் கோலாப்பூரிலிருந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்களுக்கும் பரவி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள், உதாரணத்திற்கு நந்தினி கிராமத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் சாங்கிலி, சத்தாரா, சோலாப்பூர், கர்நாடகா பார்டருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்கள், அனைத்து நபர்களுமே ரிலையன்ஸ்க்கு எதிராக மாதவியை மீட்டெடுப்பதற்காக இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனை வளர்வதை பார்த்து மகாராஷ்டிராவின் சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர ஃபட்னவிஸ் இதில் இன்டர்ஃபியர் செய்கிறார். இதில் பல ஜெயின் மதத்தை சார்ந்த தலைவர்கள், பக்தர்கள் அனைவருமே இந்த விஷயத்தை, இன்னும் சொல்ல போனால் ஹுப்ளி மற்றும் பலகவி கர்நாடகாவில் அடுத்த ப்ரொட்டஸ்டையும் இவர்கள் அறிவித்து விட்டார்கள். இது ஒரு பேக்ரவுண்ட். ஆனால் இப்போ இந்த வந்தாராவுடைய பிளாக் ஸ்டோரியை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். வந்தாராவை பற்றி முதலில் புரிஞ்சு கொள்ளுங்கள். வந்தாரா ஒரு பிரைவேட் நபருடைய பிரைவேட் பார்க். 3500 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த பார்க் ரிலையன்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஜாம்நகரில் இருக்கிறது, குஜராத்தில். இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான விலங்குகள், அவர்களை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய பேரில் கிட்டத்தட்ட 650 ஏக்கர் பரப்பளவில் கிரீன் ஜியோலாஜிக்கல் ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலிட்டைசேஷன் சென்டர் என்கிற பெயரில் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதாவது 3500 ஏக்கர், அதில் 650 ஏக்கர்ல தான் இந்த இடம் இருக்கிறது. அதை தாண்டி வெட்டர்னரி யூனிட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் அண்ட் சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற பேரில் மீதம் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த இடத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு மிக பெரிய பொல்யூட்டடான இடமாக இதையும் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இந்த ஒட்டுமொத்த காட்டை ஒரு பிரைவேட் என்டிட்டியாக எப்படி மாற்றி வருகிறார்கள், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் எப்படி கடந்த 4 வருடத்தில் இந்த இடத்திற்கு வந்தது என்கிற அந்த குற்றச்சாட்டும் வெளிவருகிறது. கிட்டத்தட்ட 1,50,000க்கும் மேற்பட்ட விலங்குகள் இந்த வந்தாரா என்கிற இடத்தில் 2025ஆம் ஆண்டு இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது.
மார்ச் 3ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்களால் திறப்பு விழாவும் நடத்தினார்கள். இந்த பிரைவேட் பார்க்கில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட யானைகள் இருக்கிறது. 300 லார்ஜ் கேட்ஸ், அதாவது லெப்பர்ட், டைகர், லயன் அண்ட் ஜாகுவார்ஸ். 3000க்கும் மேற்பட்ட ஹைபீரியஸ், அதாவது மான்கள் இருக்கிறதா. 1200 ரெப்டைல்ஸ், 857 மார்ஷ் crocodile, நெயில் crocodile, செமிஸ் crocodile, கொரில்லாஸ் அண்ட் 1200 இகுவானாஸ் இருக்கிறது. இந்த பிரைவேட் பார்க்கில் நீங்க பார்த்தீர்கள்னா 229 லெப்பர்ட்ஸ்கள், 76 ஹைபிரிட் லயன்ஸ், 71 டைகர், 225 ஆப்பிரிக்கன் சப்பாட் டாட்டாய்ஸும் இருக்கிறதா. இந்த இடத்தில் செம்பான்சீஸ் அண்ட் அரங்கோட்டான், கமாண்டோ டிராகன் 4 வருடத்தில், கிட்டத்தட்ட வெறும் 4 வருடத்தில் வந்தாராவில் 3889 பறவை வகைகள், மிருகங்கள் 134 வகைகள், ஏராளமாக நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 வகையான பறவைகள், விலங்குகள் இந்த பிரைவேட் பார்க்கில் இருப்பதாக ஒரு தகவலும் கிடைக்கிறது. இந்த ஒட்டுமொத்த வைல்ட் லைஃப் ஆர்டிஃபிஷியல் வைல்ட் லைஃப் செஞ்சுரியை மேனேஜ் செய்வதற்காக 3500 ஆட்களையும் இவர்கள் ரிக்ரூட் செய்திருக்கிறார்களா. இந்த வந்தாரா என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் கிட்டத்தட்ட 25 மில்லியன் ட்ரீஸ், அதாவது 2.5 கோடி 2.5 crore மரங்கள் இருப்பதாகவும் இவர்கள் கூறியிருக்கிறார்கள். இட் இஸ் a net carbon zero, அதாவது கார்பன் ஜீரோ இருக்கக்கூடிய இடமாக 2035ஆம் ஆண்டுக்குள் நாங்கள் மாற்றிவிடுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது. என்ன? இவர்களுடைய பிஸ்னஸ் பிளானை நீங்க பார்க்க வேண்டும். அதாவது ரெஸ்கியூ என்கிற பெயரில் இவர்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த விலங்குகள் முதலில் எப்படி வந்தது, இந்த விலங்குகளை வைத்து இவர்கள் என்னெல்லாம் செய்ய போறார்கள், அதை நீங்க பார்த்தீர்கள்னா ஜெனட்டிக் டேட்டா, மிருகங்களுடைய ஜெனட்டிக் டேட்டா பார்மசூட்டிக்கல் கம்பெனிகளுக்கு மிக பெரிய பொக்கிஷமாக இருக்க போகிறது. அதாவது இவர்கள் கூறுவதுதான் அதற்கான விலை. பார்மா, பயோடெக் அண்ட் குளோனிங் போன்ற இடங்களில் இவர்கள் அதை வைத்து பணம் பார்ப்பார்கள். வாட்டர் ரிசர்வ் இந்த இடத்தில் இருக்கிறது. 2040ஆம் ஆண்டுக்குள் பெட்ரோலை விட ஒரு பாட்டில் தண்ணி, சுத்தமான தண்ணீர், அதனுடைய விலை அதிகமாக இருக்க போகிறது என்ற ஒரு ரிப்போர்ட் வருகிறது. இதை தாண்டி பொல்யூஷன் கிரெடிட், ஏர்லைன்ஸ், ஃபேக்ட்ரிஸ், இது போன்ற பொல்யூஷன் கொடுக்கக்கூடிய இடங்கள் 2026ஆம் ஆண்டுக்குள் ஒரு புதிய சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வரப்போகிறது. அதாவது யாரெல்லாம் இந்த பொல்யூஷன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த கிரெடிட்டை வாங்கணும். அந்த கிரெடிட் யாரிடம் இருக்கிறது? வந்தாரா போன்ற இந்த பிரைவேட் பிளேயர்ஸ்களிடம் இருக்கிறது. அதாவது இது ஒரு பார்க் மட்டுமல்ல, இதை வைத்து எந்த அளவில் இவர்கள் பணம் பார்க்க போறார்கள் அதையும் நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பார்க்கில் எந்த அளவில் அரசாங்கம் தன்னுடைய இன்வால்மெண்ட்டை, தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து காட்டுகிறது அதை நீங்கள் பாருங்கள். அரசு கையில் இருக்கக்கூடிய ஜூக்களிலிருந்து வந்தாராவிற்கு மிக முக்கியமான விலங்குகளை ஷிஃப்ட் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். முதலில் 2021ஆம் ஆண்டு 2 பிளாக் பேந்தர்ஸ்களை அசம் ஜூலிருந்து ஷிஃப்ட் செய்தார்கள். லீகலா இல்லீகலா நீங்களே முடிவிடுங்கள். இதே போன்று கால்கட்டா, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு ஜூவிலிருந்து 51 விலங்குகளை இவர்கள் ஷிஃப்ட் செய்திருக்கிறார்கள். இதில் ஜங்கல் கேட், ஃபிஷிங் கேட், மார்ஷ் crocodile, டியர்ஸ், இந்தியன் மேக்டைல், பேரியர் டியர், வாட்டர் மானிட்டர் லிசர்ட், இது போன்ற மிக அரிய வகையான விலங்குகள் சேரும். 54 விலங்குகளை அலிபோர் ஜூவிலிருந்து டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறார்கள். இதையும் தாண்டி 84 மற்ற விலங்குகளை வந்தாராவிற்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் செய்ய போறார்களாம். ஷக்கர்பாக் ஜூ, இது ஜூனாகட், குஜராத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல இருந்து 101 லெப்பர்ட்ஸ்களை மார்ச் 2021ஆம் ஆண்டிலிருந்து மார்ச் 2023ஆம் ஆண்டுக்குள் ஷிஃப்ட் செய்திருக்கிறார்கள். உத்தராகண்டில் இருக்கக்கூடிய நைனிதால் ஜூவிலிருந்து 2 டைகர்ஸ்களை ஷிஃப்ட் செய்திருக்கிறார்கள். அதர் ஜூ ஜெனரலாக நீங்கள் பார்த்தீர்களா, மற்ற ஜூகளிலிருந்து 106 டிரான்சாக்ஷன்ஸ்கள் இன்வால்விங்
வைல்ட் லைஃப் ரிசீவ்ட் ஃப்ரம் வேரியஸ் இந்தியன் ஜூ. 134 ஸ்பீஷீஸ், 3889 விலங்குகள் ஷிஃப்ட் ஆகியிருக்கிறது. எல்லாமே அரசு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஜூக்களிலிருந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட அந்த இடங்கள். இந்த இடத்தில் லீகலாக இந்தியாவில் ஒரு பிரைவேட் பிளேயர், ஒரு தனிப்பட்ட நபர் விலங்குகளை இப்படி வாங்கி சேர்க்க முடியாது. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் ப்ரொடெக்டிவ் அந்த ரிப்போர்ட்டும் இப்படி தான் எடுத்து காட்டுகிறது. சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி இவர்கள் வந்தாராவை எப்படி ஆப்ரேட், அதற்கான லைசன்ஸ் எப்படி கிடைச்சிருக்குன்னா, வந்தாரா ஆப்ரேட்ஸ் ஆஸ் கிரீன்ஸ் ஜியோலாஜிக்கல் ரெஸ்கியூ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். அதாவது இந்த ரோடுகளில் அடிபட்டு கிடக்கக்கூடிய விலங்குகள், அது போன்ற விலங்குகளை காப்பாற்றி ரெஸ்கியூ செய்து மீண்டும் அதை காடுகளிலேயே திரும்பி விடுவதற்கான வேலை யார் பார்ப்பார்களோ அப்படிதான் இது ரெஸ்கியூ, அப்படிதான் இது ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் பேரில் கிட்டத்தட்ட 32,000 விலங்குகள், 32,000 விலங்குகளை 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வந்தாரா இம்போர்ட் செய்திருக்கிறது. டார்க் சைடு ஆஃப் வந்தாராவை இன்னும் ஆழமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். மார்ச் 2024ஆம் ஆண்டு ஹிமல் சதேஷன் ரிப்போர்ட் மற்றும் சொகஸ்டியன் இன்வெஸ்டிகேஷன் வந்தாராவை பற்றின மிக முக்கியமான ரிப்போர்ட்டை வெளியிட்டார்கள். இதில் இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட், அதாவது வெளிநாடுகளிலிருந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே நான் 32,000 சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இந்த நம்பர் 39,000, 32,000 நாடுகளிலிருந்து, முக்கியமாக யுஏயிலிருந்து மட்டுமே 11,729 விலங்குகளை ட்ரேட் செய்திருக்கிறார்கள். இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? வைல்ட் லைஃப் அனிமல் ப்ரொடெக்டிவ் ஃபோரம், கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட என்ஜிஓஸ் இதில் இருக்கிறது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்டிவ் அந்த ஆர்கனைசேஷனும் இருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்கா இவர்கள் வந்தாரா இது போன்ற விலங்குகளை இம்போர்ட் செய்யும் போது அதனால் ஏற்படக்கூடிய இந்த ட்ரேட், அதாவது விலங்குகளை ட்ரேட் செய்யக்கூடிய நபர்கள் இல்லீகல் வழியாக பணத்திற்கு ஆசைப்பட்டு அவர்களை கொல்லக்கூடிய வேலையை பிடிக்கிறதற்காக இது எந்த விதமான தவறுகளும் செய்வார்கள். இதை பற்றின ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்க வேண்டும் என்கிற ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள். அதற்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷனும் சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி மிக ஆழமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நியூஸ் போர்ட்டல்ஸ்கள் ரிப்போர்ட்டும் செய்தார்கள். ஆனால் அந்த ரிப்போர்ட் என்ன ஆனது அதையும் நீங்கள் பாருங்க. டெக்கன் ஹெரால்ட், த டெலிகிராஃப், த ட்ரிபியூன் போன்ற 3 மிக முக்கியமான நியூஸ் பேப்பர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்தாராவுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷனை பற்றி டீட்டெயில்டான ரிப்போர்ட்களை வெளிவிட்டார்கள். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த லிங்க்குகளில் போய் கிளிக் செய்து பார்த்தீர்கள்னா இந்த ஆர்டிகல்ஸ்களை டெலீட் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இதே போன்ற இன்னொரு ரிப்போர்ட் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பிரஸும் வெளிவிட்டது, அதுவும் இன்னைக்கு டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ரிலையன்ஸ் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கையில், அதாவது முகேஷ் அம்பானி கையில் இந்தியாவுடைய மிகப்பெரிய அளவில் மீடியா ஹவுசஸ்கள் சிக்கியிருக்கிறது. நெட்வொர்க் 18 மற்றும் வைகாம் 18 இருக்கக்கூடிய அனைத்து மீடியா ஹவுசஸ்களுமே. இதை தாண்டி ஒரு சில பத்திரிகையாளர்கள் இதை பற்றி பேசும்போது அவர்களுக்கு மிரட்டலும் வருகிறது. ஃபைனான்ஷியல் கேசஸ்களை போட்டுவிடுவோம் என்கிற அந்த மிரட்டல். என்னுடைய வீடியோவும் இன்னும் எத்தனை மணி நேரம் வரை இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. என் மீதும் இவர்கள் வழக்கை போடலாம். இந்த வீடியோவை இவர்கள் டெலீட்டும் செய்ய வைக்கலாம். காரணம், நாம் வந்தாராவுக்கு எதிராக பேசுகிறோமா? எப்படி அரசாங்கம் வந்தாராவை சப்போர்ட் செய்தது புரிந்து கொள்ள வேண்டும். மார்ச் 3ஆம் தேதி இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் ரிப்பன் கட் செய்த போது ஒட்டுமொத்த உலகத்துடைய பார்வை வந்தாரா மீது போகிறது. இதே போன்று அனந்த் அம்பானியுடைய அந்த ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன், இந்த ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷனில் ஏராளமான நபர்கள், இவானா ட்ரம்ப், மார்க் சகர்பர்க், பில் கேட்ஸ், ரிஹானா, இது போன்ற பல்வேறு நபர்கள், பாலிவுட் நடிகர்கள், அனைத்து நபர்களுமே இந்த வந்தாரா என்கிற இடத்திற்கு வந்து அங்க இருக்கக்கூடிய விலங்குகளுடன் போட்டோவெல்லாம் எடுத்து பகரக்கூடிய வேலையை பார்த்தார்கள். இதுவும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இந்த ஒட்டுமொத்த கேம் பிளானில் மாதுரி போன்ற யானைகள் மற்ற விலங்குகளை
எப்படி ஒரு தனிப்பட்ட பிளேயர் கையில் இவர்கள் ஒப்படைத்து அந்த தனிப்பட்ட பிளேயர் எந்த அளவில் எதிர்காலத்தில் பணம் பார்க்க முடியும் என்கிற அந்த வழியை ஒதுக்கி கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வந்தாரா ஒரு தனிப்பட்ட நபர் கையில் இருக்கக்கூடிய ஒரு மிக எக்ஸ்க்ளூசிவான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் மாறப்போகிறது. ஏற்கனவே வந்தாரா ஹோட்டல் என்று அவர் அங்கே திறந்து விட்டார். அதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் காடுகளுடைய எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்கக்கூடிய அந்த வேலையை அவர் பார்த்து வருகிறார். வெறும் 3500 ஏக்கர் பரப்பளவில் நூற்றுக்கணக்கான சிங்கம், கரடி, மான் இது போன்ற விலங்குகள் 1,50,000 விலங்குகளை வெறும் 3500 ஏக்கர் பரப்பளவில் நீங்கள் விடும்போது அதிலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா கன்ஃபைன்டான ஏரியாஸ்கள் பல இருக்கிறது. அதுவும் பல இடங்களில் நீங்கள் ரெஸ்கியூ செய்து அவர்களை காப்பாற்றக்கூடிய வேலை மற்றும் நீங்கள் பார்க்கவில்லை. இந்த ஒட்டுமொத்த வந்தாராவுடைய பிஸ்னஸ் மாடலையும் நீங்கள் ஒரு முறை பார்த்து விடுங்கள். ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸை இவர்கள் நடத்துவார்கள். அதாவது இன்னும் அதிகமாக டைகர்ஸ்களை உருவாக்கி, லயன்ஸ்களை உருவாக்கி அதை வைத்து இவர்கள் பணம் பார்க்கக்கூடிய வேலை பார்ப்பார்கள். ஏற்கனவே 39,000 விலங்குகளை 32 நாடுகளிலிருந்து இவர்கள் இம்போர்ட் செய்த அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஈகோ டூரிசம் என்கிற பெயரில் வந்தாராவை சுற்றி பிரீமியம் ஈகோ டூரிசத்தை இவர்கள் உருவாக்குவார்கள். கார்ப்பரேட் பிராண்டிங் என்கிற பெயரில் வந்தாரா மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2 பேருமே சேர்ந்து அந்த கார்ப்பரேட் பிராண்டிங் என்கிற பெயரில் அதற்கான பணத்தையும் இவர்கள் வாங்குவார்கள். கார்பன் கிரெடிட்ஸ் என்கிற பெயரில், அதாவது 2026ஆம் ஆண்டு இந்த புதிய சட்டம் இந்திய அரசாங்கம் கொண்டு வர இருக்கிறது. இதை வைத்து 25 மில்லியன் ட்ரீஸ் ஏற்கனவே அங்கே இருக்கிறது. அப்போ அந்த கார்பன் கிரெடிட்ஸ்க்காக வெவ்வேறு கார்ப்பரேட் ஃபேக்ட்ரிஸ்களிலிருந்து நீங்கள் பணம் பார்க்கக்கூடிய வேலையை பார்ப்பீர்கள். மாதவி இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது என்று கூறுகிறார்கள். மாதவி சுதந்திரமாக வாழப்போகிறது என்று கூறுகிறார்கள். நல்ல விஷயம். ஆனால் மாதவியுடன் இருக்கக்கூடிய அந்த இமோஷன் எங்கே? மாதவியை எந்த விதமான கொடுமையும் படுத்தாமல் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் செல்ல குழந்தை போன்று வளர்த்து வந்தார்கள். ஆனால் ஒரு கார்ப்பரேட், ஒரு கோடீஸ்வரனுடைய ஒரு வெறித்தனத்தால் 7,000 நபர்கள் இன்னைக்கு ரோட்டில் இறங்கி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி, அந்த யானையை பற்றி, அதாவது ஒரு நாள் 2 நாள் இல்லை, 35 வருஷமாக அந்த கிராமத்திலேயே இருந்த இந்த யானையுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது என்று சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு பல நபர்கள் பேட்டாவை சப்போர்ட் செய்வீர்கள், பல நபர்கள் வந்தாராவையும் சப்போர்ட் செய்வீர்கள். ஆனால் ஒரு கோடீஸ்வரன், ஒரு கார்ப்பரேட் எப்பவுமே மக்களுக்காக சிந்திக்க மாட்டார்கள், தன்னுடைய லாபத்தை மட்டும் தான் பிரதானமாக எடுத்து வைப்பார்கள் என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.